தமிழக பாஜக தலைவராக மாறிய நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பள்ளி வகுப்பறையிலேயே 8ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவன் சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ள சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. தடுக்க வந்த ஆசிரியரையும் அம்மாணவன் தாக்கியுள்ளதும் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. காயமடைந்த மாணவனும் ஆசிரியரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை வேண்டுகிறேன். தினமொரு கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள் மற்றும் ஜாதிய ரீதியான தாக்குதல் ஆகியவை வரிசைகட்டி கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அலங்கோல ஆட்சியில் பள்ளி சிறார்கள் கையிலும் பயங்கர ஆயுதங்கள் புழங்கும் அளவிற்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பது பெரும் ஆபத்தமானது. அதுவும் பென்சில் கேட்ட தகராறில் தாக்குதல் நடந்துள்ளது என கூறுகிறார் நெல்லை உதவி காவல் ஆணையர். ஆனால் பென்சிலுக்காக பள்ளிக்குள் அறிவாளை மறைத்து எடுத்துச் சென்று உடன்படிக்கும் மாணவனை தாக்கும் அளவிற்கு நமது பிள்ளைகளின் மனதில் வன்முறை படர்ந்துள்ளதா என்ற சந்தேகம் தமிழக மக்கள் மத்தியில் வலுக்கிறது. எனவே இந்த சம்பவத்தில் உண்மை நிலவரம் என்ன என்பதை முறையாக ஆராய்ந்து அதற்கு தக்க நடவடிக்கைகள் எடுப்பதோடு இனியும் பள்ளி குழந்தைகள் மத்தியில் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் முதல்வரை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார்.